Hi friends, welcome to TN Max Cam channel. இன்னைக்கு நம்ம 6th standard maxல term 1 chapter 4 exercise 4.2 நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம exercise 4.1 ஃபுல்லாவே பார்த்திருக்கோமா? சோ அது வந்து லைன் செக்மெண்ட் ரேஸ் பத்தி பார்த்தோம் இல்லையா? சோ இந்த எக்ஸசைஸ் 4.2 ஃபுல்லாவே நம்ம வந்து ஆங்கிள்ஸ் பத்தி பார்க்க போறோம். அதே மாதிரி ஆங்கிள்ஸ்ல வந்து அக்யூட் ஆங்கிள்னா என்னது, அப்டியூஸ் ஆங்கிள் அப்படின்றது என்னது, ஸ்ட்ரைட் ஆங்கிள், அது மாதிரி ஸ்பெஷல் ஆங்கிள், இந்த மாதிரி நம்ம இந்த ஆங்கிள்ஸ் பத்தி இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ இந்த எக்ஸசைஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து ஆங்கிள்ஸ் அப்படின்றத பாருங்களேன். ஸோ இப்போ ஒரு ரெண்டு ரே, ஓகேவா? ஸோ ரெண்டு ரே இல்லைன்னா வந்து ரெண்டு லைன் செக்மெண்ட். ஸோ ரே அப்படின்றது நம்ம வந்து எக்ஸசைஸ் 4.1லயே நம்ம பார்த்துருக்கோம். ரே அப்படின்றது என்னது, ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும், அது எங்க போய் முடியும் அப்படின்றது நமக்கு சொல்ல முடியாது, ஓகேவா? ஆனா வந்து ஒரே ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வந்து ரேவா. இப்ப நமக்கு ரெண்டு ரே வந்து ஒரே பாயிண்ட்ல சில நேரத்துல வந்து வரும். ஸோ ரெண்டு ரே வந்து நமக்கு ஒரே பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் போது அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல நமக்கு ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும், ஓகேவா? ஸோ அதான் நம்ம ஆங்கிள் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி தான் ரெண்டு லைன் செக்மெண்ட் வந்து நமக்கு ஒரே பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த இடத்துல நமக்கு ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும், அதை தான் நம்ம ஆங்கிள்னு சொல்றோம், ஓகேவா? இந்த ரெண்டு ரேவும் நமக்கு ஜாயின் பண்ற இந்த ஸ்டார்ட் ஆகிற இந்த இடத்த நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வெர்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் இந்த ரெண்டு லைன் செக்மெண்ட்டும் ஸ்டார்ட் ஆகிற இந்த இடத்துல நம்ம வெர்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பாருங்க நமக்கு ரெண்டு ரேஸ் இருக்கா. ஸோ என்னென்ன ரேஸ் இருக்கு நமக்கு இந்த இடத்துல, ஏபி அப்படின்ற ஒரு ரே இருக்கு, அதே மாதிரி ஏசி அப்படின்ற ஒரு ரே இருக்கு, ஓகேவா? இங்க பாருங்க நமக்கு அதே மாதிரி இங்க நமக்கு ரெண்டு லைன் செக்மெண்ட் இருக்கு, ஓகேவா? ரெண்டு லைன் செக்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ என்னென்ன லைன் செக்மெண்ட் வந்து, ஃபர்ஸ்ட் வந்து பிக்யூ அப்படின்ற ஒரு லைன் செக்மெண்ட், நெக்ஸ்ட் வந்து பிஆர் அப்படின்ற ஒரு லைன் செக்மெண்ட் இருக்கு, ஓகேவா? இந்த மாதிரி நமக்கு ரெண்டு ரேஸ் இல்லைன்னா ரெண்டு லைன் செக்மெண்ட் ஒரே பாயிண்ட்லேருந்து ஸ்டார்டிங் ஆகும்போது அந்த இடத்துல நமக்கு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும், ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நேமிங் ஆங்கிள்ஸ். எப்படி நம்ம வந்து ஒரு லைன் செக்மெண்ட் அதே மாதிரி ரேஸுக்கு வந்து நேம் கொடுத்தோமோ அதே மாதிரி ஆங்கிளுக்கும் வந்து நேம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் பிக்சர் பாருங்க, நமக்கு இங்கே பிக்யூஆர் அப்படின்னு ஒரு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து எந்த பாயிண்ட்லேருந்து நமக்கு வந்து ரெண்டு ரே ஸ்டார்ட் ஆயிருக்கு, இந்த Q அப்படின்ற இந்த பாயிண்ட்லேருந்து ரே வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு, ரெண்டு ரே வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த இடத்துல நமக்கு ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதை நம்ம எப்படி எடுத்து எழுதணும், ஆங்கிள் PQRன்னு எடுத்து எழுதணும், ஓகேவா? ஸோ இப்போ ஆங்கிள் எங்கே இருக்கோ, எந்த பாயிண்ட்ல நமக்கு ஆங்கிள் இருக்கோ அதான் வந்து எப்பயுமே வந்து சென்டரா இருக்கணும், ஓகேவா? ஸோ ஆங்கிள் பிக்யூஆர். ஸோ இது வந்து எது டினோட் பண்ணுது, இப்போ இந்த கியூலேருந்து இந்த பாயிண்ட்லேருந்து நமக்கு எந்த ரெண்டு ரே வந்து நமக்கு பாஸ் ஆகுது, QR அப்படின்ற ஒரு ரே இருக்கு, அதே மாதிரி வந்து QP அப்படின்ற ரெண்டு ரே வந்து நமக்கு இருக்கு, QR QP அப்படின்ற ரெண்டு ரே வந்து நமக்கு இந்த இடத்துல இருக்கு, ஓகேவா? ஸோ ஆங்கிள் வந்து நமக்கு Qல ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போ அந்த Q தான் வந்து இந்த ஆங்கிள் PQRன்னு எடுத்து எழுதும் போது Q தான் நம்ம வந்து சென்டரா போடணும், ஓகேவா? நெக்ஸ்ட் அதே மாதிரி பாருங்க, இந்த பிக்சர் பாருங்க, நமக்கு இங்க ஒரு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, நமக்கு ரெண்டு ரேஸ் போகுது, இந்த பி பாயிண்ட்லேருந்து ரெண்டு ரேஸ் போகுது, அந்த இடத்துல தான் நமக்கு ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு, ஓகேவா? ஸோ அப்போ நம்ம எப்படி எடுத்து எழுதணும், ஆங்கிள் ஏ. இப்போ ஆங்கிள் எந்த இடத்துல இருக்கோ அதான் வந்து சென்டரா போடணும், ஓகேவா? ஸோ ஏ பி சின்னு எடுத்து எழுதணும், ஓகேவா? ஸோ இங்கேயும் நமக்கு ரெண்டு ரேஸ் இருக்கு, எது எது, பிஏ அப்படின்ற ஒரு ரே இருக்கு, அதே மாதிரி பிசி அப்படின்ற ரெண்டு ரே நமக்கு இந்த இடத்துல இருக்கு. நெக்ஸ்ட் நமக்கு இன்னொரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க புக்ல, ஏபிசி அப்படின்ற ஒரு ட்ரையாங்கிள், ஓகேவா? ஸோ இதில் வந்து ஏல ஒரு ஆங்கிள் இருக்கு, பியில் ஒரு ஆங்கிள் இருக்கு, சியும் ஒரு ஆங்கிள் தான். ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏல பாருங்களேன் நமக்கு ரெண்டு லைன் கொடுத்துருக்காங்களா ஆங்கிளுக்கு, அதே மாதிரி பியில் வந்து ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஏல இருக்கிற ஆங்கிளோட மெஷர்மெண்ட்டும் அதே மாதிரி பியில் இருக்கிற ஆங்கிள் மெஷர்மெண்ட்டும் டிஃப்ரெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே 40 இருந்துச்சுன்னா இங்கே 60 இருக்கலாம், இல்லைனா வந்து இங்கே 45 இருந்துச்சு அப்படின்னா இங்கே 30 கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஆங்கிளோட வேல்யூ மெஷர்மெண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம், ஓகேவா? இது வந்து ஒன்றா இருக்காது, ஏன்னா பி வந்து ஒரு வேற வெர்டிசஸ், அதே மாதிரி ஏன்றது வேற வெர்டிசஸ், ஓகேவா? ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம், ஃபர்ஸ்ட் பாருங்களேன், இங்கே பியில் ஒரு ஆங்கிள் இருக்கு. ஸோ அதை எப்படி எழுதணும், ஏபிசின்னு எடுத்து எழுதணும், ஆங்கிள் ஏபிசின்னு எடுத்து எழுதணும். ஏன்னா வந்து பியில் வந்து ஆங்கிள் இருக்கிறதுனால பியை வந்து சென்டரா போட்டு எழுதணும், ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ ஏல ஆங்கிள் இருக்கா. ஸோ இதை நம்ம எப்படி எழுதுவோம், ஏபிசின்னு இதே மாதிரி நம்ம எழுதிடக்கூடாது, இது ரெண்டுமே ட்ரையாங்கிள் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஏபிசின்னு எழுதக்கூடாது. இந்த இடத்துல ஆங்கிள் எங்க இருக்கு, நமக்கு ஏல இருக்கு. ஸோ எப்படி எடுத்து எழுதணும்னா பிஏசின்னு நம்ம எடுத்து எழுதணும்,
பிஏசின்னு நம்ம எடுத்து எழுதணும். ரெண்டு ஆங்கிளுமே நமக்கு ஒரே வேல்யூ கிடையாது. ஸோ நாட் ஈக்குவல் அப்படின்ற ஒரு சிம்பிள் போட்டுருணும். ஓகேவா? சப்போஸ் பாருங்களேன், இங்கே ஒரு சிங்கிள் லைன் இருக்கு, அதே மாதிரி சில ஒரு சிங்கிள் லைன் போட்டோம் அப்படின்னா இந்த ரெண்டு ஆங்கிளும் நமக்கு சேம்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இல்லைன்னா இங்கே பாருங்களேன், சில வந்து இந்த மாதிரி 2 லைன் போட்டாங்க அப்படின்னா ஏ ஆங்கிளும் சி ஆங்கிளும் ஒன்னா இருக்கு, பி ஆங்கிளோட வேல்யூ வந்து டிஃப்ரெண்ட் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மெஷரிங் ஆங்கிள்ஸ். ஸோ இப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஏ அப்படின்ற பாயிண்ட்ல தான் நமக்கு ரெண்டு ரேஸும் போகுது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த இடத்துல நமக்கு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ஆங்கிளோட மெஷர்மெண்ட் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? நமக்கு ஜாமெட்ரி பாக்ஸில் ப்ரொட்ராக்டர் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும்? ஆங்கிள் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இதில் நமக்கு எப்படி மெஷர்மெண்ட் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஸோ பாருங்க, இந்த பேஸ் ஒரு லைன் கொடுத்துருக்காங்களா, நடுவில் அடியில் ஒரு லைன் கொடுத்துருக்காங்களா, இங்கே 180 இருக்கும், அதே மாதிரி இங்கே 180 இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம பேஸ் லைன்னு சொல்லணும். ஓகேவா? இது பாருங்க, நெக்ஸ்ட் இங்கே 90 டிகிரிக்கு நேராக ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க, இது வந்து சென்டர் பாயிண்ட். ஓகேவா? ஸோ இந்த சென்டர் பாயிண்ட்ல வந்து இந்த கொடுத்துருக்க இங்கே ஏல இந்த சென்டர் பாயிண்ட் வர்ற மாதிரி நம்ம வச்சுக்கணும். நெக்ஸ்ட் இந்த பேஸ் லைன் வந்து இந்த ஏபி இந்த லைனுக்கு நேராக இருக்கிற மாதிரி பார்க்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி கிராஸாக இருக்கக்கூடாது, கிராஸாக வச்சுக்கிட்டு மெஷர் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ இந்த பேஸ் லைன் வந்து இந்த ஏபி அப்படின்ற இந்த பேஸ் லைனுக்கு அப்படியே ஈக்குவலாக நேராக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ இந்த ஏசி இந்த ரே வந்து நமக்கு எந்த வழியாக போகுது பாருங்க. கரெக்டாக இங்கே 140, இங்கே 140 இருக்கு. 140 நம்ம எழுதிடக்கூடாது, இதோட ஆங்கிள் மெஷர்மெண்ட்டு 14 தான் நம்ம எழுதணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஏ ஆங்கிள் நமக்கு எவ்வளோ இருக்கு? 40 டிகிரி இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த 40 அப்படின்றது நமக்கு 90யை விட கம்மி தானே. இந்த 40 இருக்கு, 40 அப்படின்றது 90 டிகிரியை விட கம்மி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நமக்கு 90 டிகிரியை விட கம்மியாக இருக்கிற ஆங்கிள்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அக்யூட் ஆங்கிள்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? 90 டிகிரியை விட கம்மியாக இருக்கிற ஆங்கிள் எல்லாமே வந்து அக்யூட் ஆங்கிள் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த அக்யூட் ஆங்கிள் எப்பயுமே எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி குவிஞ்சு இருக்கும். ஓகேவா? குறுகலாக இருக்கும். ஓகேவா? ஒன்று இந்த மாதிரி இருக்கும், இல்லைனா வந்து இந்த டைரக்ஷனில் கூட இருக்கலாம், இல்லைனா வந்து தலைகீழையாக கூட இருக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி 90 டிகிரியை விட கம்மியாக இருக்கிற ஆங்கிள் எல்லாமே வந்து அக்யூட் ஆங்கிள் தான். ஓகேவா? அது 50 இருக்கலாம், 55 இருக்கலாம், 68 இருக்கலாம், 75 இருக்கலாம். இன்னைக்கு 89 டிகிரி வரைக்கும் நமக்கு என்னதான் அக்யூட் ஆங்கிள் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, நமக்கு இன்னொரு ஃபிகர் கொடுத்துருக்காங்களா? என்ன கொடுத்துருக்காங்க? RPQ அப்படின்ற ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எந்த பாயிண்ட்ல நமக்கு ரெண்டு ரே போகுது? ரெண்டு ரே வந்து நமக்கு எந்த பாயிண்ட் வழியாக போகுது? P அப்படின்ற பாயிண்ட் வழியாக போகுது. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது, இந்த இடத்துல நமக்கு ஆங்கிள் வந்து நம்ம மெஷர் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த ப்ரொட்ராக்டர் எடுத்துக்கோங்க. இந்த சென்டர் பாயிண்ட் வந்து இந்த P பாயிண்ட்ல இருக்கிற மாதிரி நம்ம நேராக வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த பேஸ் லைன் வந்து இந்த PQக்கு நேராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஓகேவா? இந்த பேஸ் லைன் இருக்கு பார்த்தீங்களா, அது கரெக்டாக PQக்கு நேராக இருக்கணும். இந்த சென்டர் பாயிண்ட் வந்து P பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, நமக்கு இது எவ்வளோ டிகிரி கரெக்டாக இங்கே 60ன்னு வருதா? ஆனால் நம்ம 60 எடுத்துக்கூடாது, அது கீழே உள்ள மெஷர்மெண்ட் என்னது? 120 இருக்கு. ஸோ 120 தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இதோட ஆங்கிள் மெஷர்மெண்ட் எவ்வளவு? 120 டிகிரி. ஆங்கிள் எப்பயுமே வந்து டிகிரியில் தான் நம்ம மெஷர் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ இது பாருங்களேன், நமக்கு இந்த 120 டிகிரி அப்படின்றது 90 டிகிரியை விட அதிகம். ஓகேவா? ஸோ 90 டிகிரியை விட கம்மியாக இருந்தால் நம்ம அக்யூட் ஆங்கிள்னு சொல்லுவோம். 90 டிகிரியை விட அதிகமாக இருந்தால் அதை நம்ம அப்டியூஸ் ஆங்கிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? 90க்கு மேலே 91 கூட நமக்கு என்னது? அப்டியூஸ் ஆங்கிள் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்பெஷல் ஆங்கிள்ஸ். ஸோ இந்த ஸ்பெஷல் ஆங்கிள் அப்படின்னா கரெக்டாக 90 டிகிரி, அதை ரைட் ஆங்கிள்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ ரைட் ஆங்கிள் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஸ்பெஷல் ஆங்கிள் அப்படின்னு நம்ம இங்கே சொல்கிறோம். ஸோ ரைட் ஆங்கிள் அப்படின்றது கரெக்டாக 90 டிகிரி இருந்தது அப்படின்னா அது வந்து ரைட் ஆங்கிள். பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிடும், எல் ஷேப்பில் இருக்கும். ஓகேவா? ஸோ பாருங்கள், இப்போ இந்த மெஷர்மெண்ட் எடுப்போமா? இப்போ இந்த ஏ பாயிண்டில் இந்த சென்டர் பாயிண்ட் வர்ற மாதிரி வைக்கணும். ஏபி லைனுக்கு மேலே இந்த பேஸ் லைன் வர்ற மாதிரி இந்த ப்ரொட்ராக்டரை வைக்கணும். ஓகேவா? ஸோ கரெக்டாக 90 டிகிரி இருக்கா? ஸோ இங்கே நம்ம இப்போ இந்த ஆங்கிள் நம்ம இந்த மாதிரி போடக்கூடாது, இந்த மாதிரி பாக்ஸாகவே போடணும். ஓகேவா? ஸோ இது வந்து 90 டிகிரி.
ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க இந்த இதில் வந்து PQR அப்படின்ற ஒரு ஆங்கிள் கொடுத்துருக்காங்களா? ஸோ இதை பாருங்களேன், நமக்கு எந்த டைரக்ஷனில் இருக்கோ அந்த டைரக்ஷனை நம்ம மாற்றிக்கணும், ப்ரொட்ராக்டரை மாற்றிக்கணும். இது வந்து தலைகீழியாக இருக்கா? ஸோ வந்து PQக்கு Q வந்து சென்டர் பாயிண்ட். ஓகே, அந்த Q பாயிண்ட்ல வந்து நமக்கு இந்த சென்டர் பாயிண்ட் வச்சுக்கணும். இந்த QPல நமக்கு இந்த பேஸ் லைன் இருக்கிற மாதிரி, அதுக்கு மேலே பேஸ் லைன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ கரெக்டாக நமக்கு 90 டிகிரி இருக்கா? ஸோ வந்து Q வந்து நமக்கு 90 டிகிரி. ஸோ 90 டிகிரி இருந்தால் அதை வந்து நம்ம ரைட் ஆங்கிள்னு சொல்லலாம், இல்லைனா வந்து ஸ்பெஷல் ஆங்கிள் சொல்லலாம். அது வந்து 90 டிகிரி. இப்போ நம்ம அக்யூட் ஆங்கிள் பார்த்தோம், அதே மாதிரி வந்து அப்டியூஸ் ஆங்கிள் அப்படின்னு பார்த்தோம், அதே மாதிரி நம்ம ரைட் ஆங்கிள் பற்றி பார்த்தோம். ஓகேவா? ஸோ அக்யூட் ஆங்கிள் அப்படின்றது வந்து 90 டிகிரியை விட கம்மியாக இருக்கிறது எல்லாமே வந்து அக்யூட் ஆங்கிள். அப்டியூஸ் ஆங்கிள் அப்படின்றது 90 டிகிரியை விட அதிகமாக இருந்தால் அது வந்து அப்டியூஸ் ஆங்கிள். ரைட் ஆங்கிள் அப்படின்றது கரெக்டாக 90 டிகிரி இருந்துச்சு அப்படின்னா அது ரைட் ஆங்கிள். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வெரி ஸ்பெஷல் ஆங்கிள்ஸ். ஸோ வெரி ஸ்பெஷல் ஆங்கிள்ஸ் அப்படிங்கும்போது 0 ஆங்கிளும் அதே மாதிரி ஸ்ட்ரைட் ஆங்கிள் அப்படிங்கும்போது 180 டிகிரி, இது ரெண்டுமே வந்து நமக்கு வெரி ஸ்பெஷல் ஆங்கிள். இப்போ வெரி ஸ்பெஷல் ஆங்கிள்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது 0 ஆங்கிள். ஸோ நார்மலாக நமக்கு ஆங்கிள் அப்படின்னா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி CAB இந்த மாதிரி இருக்குமா? ஸோ இந்த AB இந்த லைனுக்கு மேலேயே நமக்கு இந்த AC இந்த லைனும் நமக்கு வந்துருச்சு அப்படின்னா அதுதான் வந்து 0 ஆங்கிள், 0 டிகிரி வரும். ஓகேவா? ஸோ அது எப்படின்னு பார்ப்போம். பாருங்கள், நமக்கு இங்கே ஒரு AB அப்படின்ற ஒரு லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ AB அப்படின்ற ஒரு லைன் இருக்குது, இது வந்து A அப்படின்ற பாயிண்ட்டு, இது வந்து B அப்படின்ற ஒரு பாயிண்ட்டு. ஸோ இந்த A பாயிண்ட்டுக்கு நேராக இந்த சென்டர் பாயிண்ட் வச்சுக்கோங்க. அதே மாதிரி AB இந்த லைனுக்கு மேலே இந்த பேஸ் லைன் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ 0 டிகிரி நமக்கு எங்கே இருக்குது? இந்த இருக்குது பார்த்தீங்களா, கடைசியாக இருக்குது பார்த்தீங்களா, 0 இருக்குது, இங்கே 180 தான் வந்து 0. ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட் என்னது நமக்கு? C. அதாவது AB இந்த பாயிண்ட்டுக்கு மேலேயே நமக்கு என்ன வந்துடும்? C இந்த பாயிண்ட்டும், அதாவது இப்படி இருக்க வேண்டிய C வந்து நமக்கு அதுக்கு ABக்கு மேலேயே வந்துடும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது என்னது? 0 டிகிரி, அதாவது 0 ஆங்கிள் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். ஸோ ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் பாருங்கள், இப்போ AB அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்குது. இப்போ நான் ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் 180 டிகிரி வரைய போகிறேன். ஸோ எப்படி வரையணும்? இந்த A பாயிண்ட்டுக்கு மேலே இந்த சென்டர் பாயிண்ட் வந்து இந்த A பாயிண்ட்டுக்கு மேலே வைக்கணும். அதே மாதிரி இந்த AB லைனுக்கு மேலே இந்த பேஸ் லைன் வந்து இருக்கணும். இப்போ பாருங்கள், நமக்கு 180 அப்படின்றது இங்கே 90யை விட அதிகமாக இருந்தால் அது வந்து அப்டியூஸ் ஆங்கிள். ஓகேவா? அது வந்து விரிஞ்சு இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ 90, இது 100, 110 இங்கே இருக்கா? இங்கே பாருங்க, நமக்கு 180 டிகிரி எங்கே இருக்குது? இந்த இடத்துல நமக்கு 180 டிகிரி இருக்குது. ஓகேவா? ஸோ அதான் வந்து C பாயிண்ட்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வந்து என்னது? ஸ்ட்ரெயிட் லைனாக, பார்க்குறதுக்கு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். அது இப்படி இருக்க வேண்டியது வந்து இப்படி இருக்க வேண்டிய இந்த A, இது B, இது Cன்னு எடுத்துக்கோங்களேன். இது வந்து அப்டியூஸ் ஆங்கிள் தானே. ஸோ இந்த C வந்து இப்படி இருக்க வேண்டியது, இது ஃபுல் டிகிரியில் வரும்போது இந்த இடம் ஃபுல்லாகவே நமக்கு 180 டிகிரி. அப்போ ஆங்கிள் A நமக்கு எவ்வளோ இருக்கும்? இந்த இடம் நமக்கு 180 டிகிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். நெக்ஸ்ட்டு நம்ம புக்கில் ஸ்பெஷல் பேர் ஆஃப் ஆங்கிள்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 2 கொடுத்துருக்காங்களா? ஸோ ஒன்று வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னு கொடுத்துருக்காங்க, செகண்ட் ஒன்று வந்து சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னா என்னது? ரொம்ப சிம்பிள் தான். சம் ஆஃப் டூ ஆங்கிள் இஸ் 90 டிகிரியாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு இங்கே ஒரு ஆங்கிள் கொடுத்துருக்காங்களா? ஸோ இங்கே ஒரு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து Cன்னு எடுத்துப்போம், இது வந்து Aன்னு எடுத்துப்போம், இது வந்து Bன்னு கூட எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ இப்போ இது நமக்கு பார்க்குறதுக்கு L ஷேப்பில் இருக்குது. இது டோட்டலாக ஃபுல்லாக வந்து 90 டிகிரி. ஓகேவா? ஸோ அதை வந்து பாதியாக நமக்கு டிவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு பாதி வந்து நமக்கு 20 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க, இன்னொரு பாதி வந்து நமக்கு 70 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 70 டிகிரியையும் இந்த 20 டிகிரியும் ஆட் பண்ணி பாருங்கள், நமக்கு எவ்வளோ வரும்? 90 டிகிரி. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வந்து என்னது? நமக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் கொடுத்துருக்காங்களா? இதுவும் ரொம்ப சிம்பிள் தான். அதே மாதிரி தான். சம் ஆஃப் டூ ஆங்கிள் 180 டிகிரியா இருந்தா, இப்போ சம் ஆஃப் டூ ஆங்கிள் வந்து 90 டிகிரியா இருந்துச்சு அப்படின்னா அது காம்ப்ளிமெண்ட்ரி. ஓகேவா? சம் ஆஃப் டூ ஆங்கிள் வந்து நமக்கு 180 டிகிரியா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். ஓகேவா? ஸோ அதே மாதிரி பாருங்க, இங்கே ஒரு ஆங்கிள் கொடுத்துருக்காங்களா? ஸோ இதை பாருங்க, இது வந்து சென்டர் பாயிண்ட் இங்கே A. இப்போ இதை வந்து 2ஆ டிவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹாஃபை வந்து 60 டிகிரின்னு வச்சுருக்காங்க, இன்னொரு ஹாஃபை வந்து 120 டிகிரின்னு வச்சுருக்காங்க. இப்போ 120 டிகிரியையும் 60யையும் ஆட் பண்ணுங்கள், நமக்கு என்ன வரும்? 180 டிகிரி வரும். ஸோ இதுதான் வந்து சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். இந்த ஃபுல் ஆங்கிள் நமக்கு எவ்வளவு? இந்த ஃபுல் ஆங்கிள் வந்து நமக்கு 180 டிகிரி. ஓகேவா? புரியுதா உங்களுக்கு?
ஸோ இப்போ நம்ம எக்ஸசைஸ் சம்லாம் பார்த்துட்டே வருவோமா. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. யூஸ் எனி நம்பர் ஆஃப் த கிவன் டாட்ஸ் டு மேக் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு டாட்ஸாக கொடுத்துருக்காங்க, நாலு சம் கொடுத்துருக்காங்க, டாட்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நமக்கு ஒவ்வொரு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க, அந்த டாட்டை வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, நமக்கு அண்ட் அக்யூட் ஆங்கிள்னு கொடுத்துருக்காங்க. அக்யூட் ஆங்கிள்னு என்னது? 90 டிகிரியை விட கம்மியாக இருக்கும். ஓகேவா. ஸோ 90 டிகிரியை விட கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தால் அது குறுகலாக இருக்கும். ஓகேவா. ஸோ அதை நம்ம எப்படி வேணாலும் வரைஞ்சிக்கலாம். ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் எப்பயுமே ஒரு பேஸ் லைன் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பேஸ் லைன் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி குறுகலாக இருக்கணும். ஓகேவா. அக்யூட் ஆங்கிள் அப்படின்னா குறுகலாக இருக்கணும். ஓகேவா. ஸோ ஒரு அக்யூட் ஆங்கிள் வந்து நம்ம வரைஞ்சிட்டோமா. நெக்ஸ்ட் பாருங்க, நமக்கு செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? அண்ட் அப்டியூஸ் ஆங்கிள்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ அப்டியூஸ் ஆங்கிள் அப்படின்னா வந்து விரிஞ்சி இருக்கணும். அதாவது 90 டிகிரியை விட அதிகமாக இருந்தால் அது வந்து அப்டியூஸ் ஆங்கிள். ஸோ எப்படி வரையலாம் பாருங்க, பேஸ் லைன் போட்டுக்கோங்க. ஸோ பேஸ் லைன் வந்து இந்த இடத்துல வரைக்கும் போட்டுக்கோங்க, ஏன்னா வந்து விரிஞ்சி வரணும் இல்லையா. ஸோ வந்து பேஸ் லைன் வந்து இந்த இடத்துல போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டை ஜாயின் பண்ணாதான் வந்து விரிஞ்சி வரும். ஸோ இந்த பாயிண்ட்டை ஜாயின் பண்ணின்னு வச்சிங்களேன், அது ஸ்ட்ரைட் ஆங்கிளாக வந்துருச்சா. இந்த பாயிண்ட்டையும் நம்மளால ஜாயின் பண்ண முடியாது, ஏன்னா குறுகலாக வரும். ஸோ குறுகலாக வந்துச்சுன்னா அது அக்யூட் ஆங்கிளாக போயிடும். ஓகேவா. ஸோ அப்டியூஸ் ஆங்கிள் அப்படின்னா அது வந்து இந்த ஸ்ட்ரெயிட் லைன்லேருந்து நமக்கு விரிஞ்சி வர்ற மாதிரி வரணும், அதான் வந்து அப்டியூஸ் ஆங்கிள். ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம ஜாயின் பண்ணாதான் நமக்கு கரெக்டாக அப்டியூஸ் ஆங்கிள் வரும். ஓகேவா. ஸோ நீங்கள் வந்து இந்த டைரக்ஷனில் தான் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்ற லைன் வந்து ட்ரா பண்ணணும் அப்படின்னா கிடையாது. ஸோ இந்த பேஸ் லைன் வரைஞ்சிக்கிட்டு இப்படி கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு அக்யூட் ஆங்கிள் வரைஞ்சிக்கலாம். இல்லைனா இந்த இடத்துல வந்து நீங்கள் லைன் ட்ரா பண்ணிட்டு பேஸ் லைன் ட்ரா பண்ணிட்டு இப்படி கூட நம்ம என்ன பண்ணலாம், அப்டியூஸ் ஆங்கிளை ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, நமக்கு தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? அதே டாட்ஸ் கொடுத்து நமக்கு ரைட் ஆங்கிளை ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. ரைட் ஆங்கிள் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கேன், பார்க்கறதுக்கு எல் ஷேப்ல இருக்கும், கரெக்டாக 90 டிகிரியில் இருக்கும். ஓகேவா. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பேஸ் லைன் போட்டுப்போமா. ஸோ இந்த இடத்துல கூட போட்டுக்கலாம், இல்லைனா வந்து இந்த இடத்துல கூட போட்டுக்கலாம். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஒரு பேஸ் லைன் போட்டுக்கோங்க. ஸோ எல் ஷேப் அப்படின்னா இந்த பாயிண்ட்டை ஜாயின் பண்ணால் தான் நமக்கு கரெக்டாக எல் ஷேப் வரும். ஓகேவா. ஸோ நம்ம ஒரு ரைட் ஆங்கிள் வரைஞ்சிட்டோம். நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. எ ஸ்ட்ரைட் ஆங்கிள். ஸ்ட்ரைட் ஆங்கிள்னா ஒன்றுமே கிடையாது, ஒரு ஸ்ட்ரைட் லைனை போட வேண்டியது. ஓகேவா. மேலே உள்ள 3 டாட்ஸை ஜாயின் பண்ணி கூட ஒரு ஸ்ட்ரைட் லைன் போடலாம், இல்லைனா வந்து கீழே உள்ள 3 டாட்ஸை ஜாயின் பண்ணால் கூட ஒரு ஸ்ட்ரைட் லைன் போடலாம். ஸோ எந்த இடத்துல நீங்கள் போடணும் உங்களுக்கு தோணுதோ அந்த இடத்துல நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ நான் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம், இல்லை கீழே கூட ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். ஸோ இதான் வந்து ஸ்ட்ரைட் ஆங்கிள். ஓகேவா. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின். நேம் த வெர்டெக்ஸ் அண்ட் சைட்ஸ் தட் ஃப்ரம் ஈச் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒரு 4 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க, நமக்கு ஒரு ஆங்கிள் கொடுத்துருக்காங்களா. ஸோ இதில் வந்து வெர்டெக்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க, சைட்ஸ் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வெர்டெக்ஸ் அப்படின்றது என்னது, 2 ரேவும் ஒரே இடத்துல போகுது பார்த்தீங்களா, இதுதான் வந்து வெர்டெக்ஸ். ஓகேவா. ஸோ சைட்ஸ் அப்படின்றது டிஇ ஒரு சைடு, அதே மாதிரி டிஎஃப் ஒரு சைடு. ஓகேவா. ஸோ எழுதுவோமா. வெர்டெக்ஸ் அப்படின்றது டி வந்து இந்த இடத்துல வெர்டெக்ஸ், சைட்ஸ் அப்படின்றது டிஇ ஒரு சைடு, அதே மாதிரி டிஎஃப் ஒரு சைடு. ஓகேவா. நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க, நமக்கு இங்கே ஒரு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி. ஸோ இதில் வந்து வெர்டெக்ஸ் அப்படின்றது 2 ரேவும் ஜாயிண்டா, 2 ரேவும் ஒரே இடத்துல ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து வெர்டெக்ஸ். ஓகேவா. ஸோ அந்த இடம் வந்து நமக்கு டி. ஸோ இதுலேயும் நமக்கு டி தான். ஓகேவா. சைட்ஸ் அப்படின்றது வந்து டிசி ஒரு சைடு, அதே மாதிரி டிஇ ஒரு சைடு. ஓகேவா. டிசி ஒரு சைடு, டிஇ ஒரு சைடு. ஓகேவா. 2 சைட்ஸும் எழுதிட்டோம். நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க, நமக்கு ஒரு ஆங்கிள் கொடுத்துருக்காங்களா. ஸோ இதில் வந்து வெர்டெக்ஸ் அப்படின்றது பி தான் வந்து வெர்டெக்ஸ். ஓகேவா. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து நமக்கு 2 ரே போகுது. ஸோ அதுதான் வந்து வெர்டெக்ஸ். ஓகேவா. ஸோ வெர்டெக்ஸ் அப்படின்றதுல பி எழுதணும். சைட்ஸ் அப்படின்றது பிஆர் ஒரு சைடு, அதே மாதிரி பிக்யூ ஒரு சைடு. ஓகேவா. ஸோ பிஆர் அப்படின்றது ஒரு சைடு, பிக்யூ அப்படின்றது ஒரு சைடு. ஓகேவா. நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன் பாருங்க, நமக்கு ஒரு ஆங்கிள் கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த இடத்துல நமக்கு எது வெர்டெக்ஸ், எஸ் தான் வந்து வெர்டெக்ஸ். ஓகேவா. ஸோ வந்து இந்த எஸ் அப்படின்ற அந்த பாயிண்ட்லேருந்து நமக்கு 2 ரேஸும் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வெர்டெக்ஸ் அப்படின்ற இடத்துல நம்ம எஸ் எழுதிடணும். நெக்ஸ்ட் சைட்ஸ் பாருங்க, எது நமக்கு இதில் சைடு, இந்த எஸ்வி அப்படின்ற ஒரு சைடு, அதே மாதிரி எஸ்டி அப்படின்றது ஒரு சைடு. ஓகேவா. ஸோ எஸ்வி அப்படின்றது ஒரு சைடு, எஸ்டி அப்படின்றது ஒரு சைடு. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின். பிக் அவுட் த ரைட் ஆங்கிள்ஸ் ஃப்ரம் த கிவன் ஃபிகர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒரு 5 சப்டிவிஷன்ஸில் நமக்கு ஒரு ஆங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எதெல்லாம் வந்து ரைட் ஆங்கிள் அப்படின்னு நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ ரைட் ஆங்கிள் அப்படின்றது என்னது, கரெக்டாக 90 டிகிரியாக இருந்தால்
அது வந்து ரைட் ஆங்கிள். ஓகேவா? ஸோ நம்ம நீங்கள் புக்லேயே வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் ஃபர்ஸ்ட் சப்டிஷன் பாருங்கள் நமக்கு டேரெக்டாகவே 90 டிகிரின்னு கொடுத்துட்டாங்களா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் சப்டிஷனில் இருக்கிற சம் வந்து நமக்கு ரைட் ஆங்கிள் தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிஷன் பாருங்கள் இதில் 46 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 90 டிகிரியை விட கம்மி. ஸோ இது வந்து நமக்கு ரைட் ஆங்கிள் கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிஷன் பாருங்கள் நமக்கு ஆங்கிளே கொடுக்கல. ஆனால் பாருங்கள் நம்ம எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்? இந்த மாதிரி நமக்கு ஷார்ப்பாக எல் ஷேப்பில் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருந்தா அது கண்டிப்பாக வந்து 90 டிகிரி தான். அப்போ தேர்ட் சப்டிஷன் நமக்கு ரைட் ஆங்கிள் தான். ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்து புக்லேயே வந்து குறிச்சிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சப்டிஷன் பாருங்கள் 105 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 105 அப்படின்றது 90 விட அதிகம். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இது வந்து ரைட் ஆங்கிள் கிடையாது. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சப்டிஷன் பாருங்க அதே மாதிரி நமக்கு இங்கே ஆங்கிள் கொடுக்கல. ஆனால் எப்படி கொடுத்துருக்காங்க? பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடம் நம்ம ஷார்ப்பாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக வந்து 90 டிகிரி தான். ஸோ இது கண்டிப்பாக வந்து ரைட் ஆங்கிள் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் பிக் அவுட் த அக்யூட் ஆங்கிள்ஸ் ஃப்ரம் த கிவன் ஃபிகர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அக்யூட் ஆங்கிள் அப்படின்னா வந்து 90 டிகிரியை விட அது வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து அக்யூட் ஆங்கிள் தான். அதே மாதிரி பார்க்கறதுக்கு வந்து பார்க்கும்போதே நமக்கு தெரியும் அது வந்து குறுகலாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க 33 டிகிரின்னு டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. 33 அப்படின்றது 90 விட கம்மி. ஸோ இது கண்டிப்பாக வந்து அக்யூட் ஆங்கிள் தான். நீங்கள் புக்லேயே வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க 91 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 90யை விட அதிகம் இது. ஸோ இது வந்து நமக்கு கண்டிப்பாக அக்யூட் ஆங்கிள் கிடையாது. நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க 56 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 56 அப்படின்றது 90யை விட நமக்கு கம்மியான ஒரு ஆங்கிள். ஓகேவா? ஸோ அப்போ தேர்ட் சப்டிவிஷன் கண்டிப்பாக நமக்கு அக்யூட் ஆங்கிள் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன் பாருங்க நமக்கு 89 டிகிரி கொடுத்துருக்காங்க. 89 அப்படின்றது 90யை விட கம்மியான ஆங்கிள் தான். ஓகேவா? ஸோ இது கண்டிப்பாக வந்து அக்யூட் ஆங்கிள் தான். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சப்டிவிஷன் பாருங்க நமக்கு 90 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 90 டிகிரி வந்தாலுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது? அக்யூட் ஆங்கிள்னு சேர்க்கக்கூடாது. 90 டிகிரி அப்படின்றது நமக்கு ரைட் ஆங்கிள் மட்டும்தான். ஓகேவா? நெக்ஸ்ட் சிக்ஸ்த் சப்டிவிஷன் பாருங்க நமக்கு 100 டிகிரி கொடுத்துருக்காங்க. 100 அப்படின்றது 90யை விட அதிகம். ஸோ அதனால இது கண்டிப்பாக நமக்கு அக்யூட் ஆங்கிள் கிடையாது. ஸோ எதெல்லாம் நமக்கு அக்யூட் ஆங்கிள்? இங்கே ஃபர்ஸ்ட்டு சப்டிவிஷன், தேர்டு சப்டிவிஷன், ஃபோர்த்து சப்டிவிஷன், இந்த த்ரீ சப்டிவிஷன் தான் நமக்கு என்னது? அக்யூட் ஆங்கிள்ஸ். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் பிக் அவுட் த அப்டியூஸ் ஆங்கிள் ஃப்ரம் த கிவன் ஃபிகர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்டியூஸ் ஆங்கிள் அப்படின்றது 90 டிகிரியை விட நமக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து என்னது? அப்டியூஸ் ஆங்கிள். ஓகேவா? ஸோ அதில் நமக்கு 6 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சப்டிவிஷனாக பார்த்துட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க நமக்கு 101 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 101 டிகிரி அப்படின்றது நமக்கு 90 டிகிரியை விட நமக்கு அதிகம். ஸோ இது கண்டிப்பாக நமக்கு அப்டியூஸ் ஆங்கிள் தான். ஸோ ஓகேவா? புக்லேயே நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். நெக்ஸ்ட் பாருங்க நமக்கு இங்கே ஒரு ஆங்கிள் கொடுத்துருக்காங்களா செகண்ட் சப்டிவிஷனில் 129. ஸோ 129 அப்படின்றது நமக்கு 90 டிகிரியை விட அதிகம் தான். ஓகேவா? ஸோ இப்போ செகண்ட் சப்டிவிஷனும் நமக்கு என்னது? அப்டியூஸ் ஆங்கிள் தான். நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க நமக்கு 90 டிகிரி பாக்ஸ் கொடுத்துருக்காங்களா? ஸோ இந்த மாதிரி ஆங்கிள் வந்து பாக்ஸ் ஷேப்பில் கொடுத்துருந்தா அது கண்டிப்பாக 90 டிகிரி தான். ஸோ தேர்ட் சப்டிவிஷன் வந்து நமக்கு அப்டியூஸ் ஆங்கிள் கிடையாது. இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன் பாருங்க நமக்கு இங்கே 89 டிகிரி கொடுத்துருக்காங்க. 89 அப்படின்றது 90யை விட கம்மி. இது வந்து அக்யூட் ஆங்கிள், அப்டியூஸ் ஆங்கிள் கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சப்டிவிஷன் பாருங்க 38 இருக்கு. ஸோ 38 வந்து நமக்கு அக்யூட் ஆங்கிள் தான் வரும், அப்டியூஸ் ஆங்கிள் கிடையாது. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் சப்டிவிஷன் பாருங்க 89 டிகிரி. இதுவும் நமக்கு 90 டிகிரியை விட கம்மியாக இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு அக்யூட் ஆங்கிள், இது வந்து நமக்கு அப்டியூஸ் ஆங்கிள் கிடையாது. ஸோ அது நமக்கு ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனும் செகண்ட் சப்டிவிஷனும் மட்டும்தான் வந்து என்னது? அப்டியூஸ் ஆங்கிள்ஸ். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின் நேம் த ஆங்கிள் இன் ஈச் ஃபிகர் கிவன் பிலோ இன் ஆல் த பாசிபிள் வேஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இன்ட்ரோடக்ஷன்லேயே பார்த்தோம் இல்லையா? ஸோ நேமிங் ஆங்கிள்ஸ்னு அப்படின்னு. ஸோ அதான் இங்கே நமக்கு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. நமக்கு ஒரு 6 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சப்டிவிஷனாக பார்த்துட்டே வருவோம். ஸோ நமக்கு ஆல் த பாசிபிள் வேஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து எப்படிலாம் எழுத முடியுமோ நம்ம எல்லாத்தையும் எழுதணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க. ஸோ ஆங்கிள் நமக்கு எங்கே இருக்குது? இங்கே எம் தானே ஆங்கிள். ஸோ ஆங்கிள் வந்து சென்டராக இருக்கிற மாதிரி நம்ம எழுதணும். ஓகேவா? ஸோ ஆங்கிள் LMN LMN அப்படின்னு எழுதலாம். இந்த ஆங்கிளுக்கு நேம் கொடுக்கலாம். இல்லைனா வந்து பாருங்க அதே எம் வந்து நடுவில் வர்ற மாதிரி NMLன்னு கூட எழுதலாம் இல்லையா? NMLன்னு கூட எழுதலாம் இல்லையா? ஸோ இன்னொரு மெத்தடில் எப்படி எழுதலாம் அப்படின்னா ஆங்கிள் எங்கே ஃபார்ம் ஆகுது? நமக்கு எம் அப்படின்றதுல ஃபார்ம் ஆகுது. அதான் வெர்டெக்ஸ். ஓகேவா? ஸோ வெர்டெக்ஸில் தான் என்ன ஃபார்ம் ஆகும்? ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். ஸோ வெறுமனே ஆங்கிள்னு போட்டு எம்னு கூட எழுதலாம்.
ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஆங்கிளை நம்ம நேம் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. நமக்கு அதே PQRன்னு கொடுத்துருக்காங்க. Qல வந்து ஆங்கிள் வந்திருக்கா. ஸோ Q வந்து நமக்கு சென்டரா வரணும். ஓகேவா? ஸோ எப்படி எழுதலாம் பாருங்க. ஆங்கிள் PQRன்னு எழுதலாமா? PQRன்னு எழுதலாம். இல்லைன்னா வந்து RQPன்னு எழுதலாம். RQPன்னு எழுதலாம். Q தான் வந்து நடுவில் வரணும். வெர்டெக்ஸ் அதாவது ஆங்கிள் இருக்கிற இடம் தான் வந்து நடுவில் வர்ற மாதிரி பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எழுதலாம். இல்லைன்னா வந்து வெறுமனே வந்து ஆங்கிள் Q வெர்டெக்ஸ் உள்ள இடம் தான் வந்து வெறுமனே இந்த மாதிரி ஆங்கிள் Qன்னு கூட எடுத்து எழுதலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க. MNOன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நேம் கொடுப்போமா? ஆங்கிள் எண்ணில் தான் வந்து ஆங்கிள் இருக்கு. ஸோ எண் வந்து நடுவில் வரணும். MNOன்னு எழுத போகிறேன். நெக்ஸ்ட் பாருங்க. ONMன்னு எழுதலாம். ONMன்னு எழுதலாமா? நெக்ஸ்ட் ஆங்கிள் எதில் இருக்குது? எது வெர்டெக்ஸ்? நமக்கு எண்ணு தானே வெர்டெக்ஸ். ஸோ வெறுமனே வந்து ஆங்கிள்னு போட்டு எண்ணுன்னு கூட எழுதலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன் பாருங்க. இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள். ஓகேவா? ஸோ எப்படி நமக்கு தெரியும்? இந்த ஆங்கிள் இருக்கிற இடம் பாருங்க. நமக்கு பாக்ஸ் மாதிரி இருக்குது. எல் ஷேப்பில் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம நேம் கொடுப்போமா? ஸோ நேம் கொடுங்க. ஆங்கிள் SAT அப்படின்னு நேம் கொடுக்கலாம். ஏ வந்து நமக்கு நடுவில் இருக்கணும். ஏன்னா ஏ தான் வந்து வெர்டெக்ஸ், அங்கே தான் வந்து ஆங்கிள் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு TASன்னு கூட எழுதலாம். TASன்னு கூட எழுதலாம். ஸோ இல்லைன்னா பாருங்களேன், ஏல தானே ஆங்கிள் இருக்குது. வெறுமனே வந்து ஆங்கிள் ஏன்னு கூட எழுதலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் சப்டிவிஷன் பாருங்க. XYZ இந்த இடத்துல நமக்கு ஆங்கிள் இருக்கா. ஸோ நமக்கு எப்படி எழுதலாம்? ஆங்கிள் XYல தான் வந்து ஆங்கிள் இருக்குது. ஸோ Y வந்து சென்டராக வரணும். நெக்ஸ்ட் Z. ஓகேவா? ஸோ இதை இன்னும் எப்படி எழுதலாம்? ZYXன்னு கூட எழுதலாம். ZYXன்னு எழுதலாம். ஸோ இப்போ வெர்டெக்ஸ் எது நமக்கு? வெர்டெக்ஸ் வந்து Y, அதில் தான் வந்து ஆங்கிள் இருக்குது. ஸோ வெறுமனே வந்து ஆங்கிள் Yன்னு கூட எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் சப்டிவிஷன். நமக்கு ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்களா. ஸோ இது வந்து நிறைய ஆங்கிள்ஸ் நம்மளால எழுத முடியும். கொஞ்சம் பெருசாகவும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள். இந்த D அப்படின்ற இடத்துல தான் நமக்கு இந்த ஆங்கிள் ஃபார்ம் ஆகுதா. ஸோ ADCன்னு எழுதலாம். எப்படி எழுதலாம்? ஃபஸ்ட்டு ADCன்னு எழுதலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி CDAன்னு ஒரு ஆங்கிள் எழுதலாம். CDAன்னு ஒரு ஆங்கிள் எழுதலாமா? இப்போ இந்த சைடு உள்ள ஆங்கிள் நம்ம எழுதிட்டோம். நெக்ஸ்ட் இந்த CDBன்னு ஒரு ஆங்கிள் எழுதலாமா? CDBன்னு ஒரு ஆங்கிள் எழுதலாம். பாருங்க, CDB. இது வந்து நமக்கு அப்டியூஸ் ஆங்கிளா இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, BDCன்னு ஒரு ஆங்கிள் எழுதலாம். BDC அப்படின்னு ஒரு ஆங்கிள் எழுதலாம். அது நெக்ஸ்ட் பாருங்க, நமக்கு இங்க ADB. இது வந்து ஃபுல்லாவே நமக்கு என்னது? ஸ்ட்ரைட் ஆங்கிள் 180 டிகிரி இருக்கும். இந்த டோட்டலா இந்த ஃபுல் ஆங்கிள் நமக்கு எவ்வளவு இருக்கும்? 180 டிகிரி இருக்கும். ஸோ அதை எப்படி எழுதலாம்? ADBன்னு எழுதலாம். ஓகேவா? இல்லைன்னா வந்து BDAன்னு கூட எழுதிக்கலாம். BDAன்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ இந்த எல்லா ஆங்கிளும் ஸோ நமக்கு எங்க வந்து ஃபார்ம் ஆகுது? டி அப்படின்ற ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. அதான் வந்து இந்த இடத்துல வெர்டெக்ஸ். ஓகேவா? ஸோ ஆங்கிள் டின்னு கூட நம்ம எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் 7th கொஸ்டின். சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க. 20 டிகிரி அண்ட் 70 டிகிரி ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 டிகிரியை நம்ம ஆட் பண்ணி பார்க்கணும். ஸோ ஆட் பண்ணும்போது நமக்கு 90 டிகிரி வந்தால் அது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி. ஓகேவா? ஸோ ஆட் பண்ணுவோமா? ஸோ 20யையும் 70யையும் ஆட் பண்ணுங்க. 0 9. ஸோ 90 வருதா? ஸோ இப்போ இது கண்டிப்பாக வந்து காம்ப்ளிமெண்ட்ரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு ட்ரூ. ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. 88 டிகிரி அண்ட் 12 டிகிரி ஆர் காம்ப்ளிமெண்ட்ரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 டிகிரியையும் நம்ம என்ன பண்ணணும்? 2 ஆங்கிளையும் நம்ம ஆட் பண்ணி பார்க்கணும். ஸோ 88யும் 12யும் ஆட் பண்ணுங்க. நமக்கு என்ன வரும் பாருங்க. இங்கே 8யும் 2யும் ஆட் பண்ணால் நமக்கு 10 வரும். ரிமைனிங் 1. அதே மாதிரி இங்கே 8 1 9 9 + 1 நமக்கு 10 வரும். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு 100 டிகிரி வந்திருக்கு. 100 அப்படி 100 வரக்கூடாது. கண்டிப்பாக 90 தான் வரணும். ஓகேவா? ஸோ 100 இருக்கிறதுனால இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு ஃபால்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க. 80 டிகிரி அண்ட் 180 டிகிரி ஆர் சப்ளிமெண்ட்ரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சப்ளிமெண்ட்ரி அப்படின்னா என்னன்னா, 2 டிகிரி கொடுத்துருக்க 2 ஆங்கிளையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 180 டிகிரி வந்துச்சு அப்படின்னா அது வந்து சப்ளிமெண்ட்ரி. ஓகேவா? ஸோ 2 ஆங்கிளையும் நம்ம ஆட் பண்ணுவோமா? 80 180. ஓகேவா? ஸோ ஆட் பண்ணுங்க. இங்கே 0 வரும். 8யும் ஆட் பண்ணால் 16. ரிமைனிங் 1. இங்கே 2 வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ 260 வருது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு ஃபால்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சப்டிவிஷன் பாருங்க. 0 டிகிரி அண்ட் 180 டிகிரி ஆர் சப்ளிமெண்ட்ரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 ஆங்கிளையும் ஆட் பண்ணி பாருங்க. 180யும் 0யும் ஆட் பண்ணால் நமக்கு 180 வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ 2 ஆங்கிள் ஆட் பண்ணும்போது நமக்கு 180 டிகிரி வருது. ஸோ இது சப்ளிமெண்ட்ரி தான். ஸோ கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் நமக்கு ட்ரூ.
நெக்ஸ்ட் 8th கொஸ்டின் draw and label each of the angles கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒரு 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க ஆங்கிள் NAS ஈக்குவல் டு 90 டிகிரி. ஸோ 90 டிகிரிக்கு வந்து ஒரு ஆங்கிள் வந்து ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஸ்கேல் எடுத்துக்கிட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஓகேவா? நீங்கள் வந்து பென்சில் தான் யூஸ் பண்ணணும். நான் வந்து இங்கே பென் யூஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா டார்க்காக தெரியணும் அப்படின்றதுக்காக. ஓகேவா? ஸோ இதில் இந்த லைனில் வந்து ஒரு நடுவில் ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு மேலே நெக்ஸ்ட்டு இந்த பொட்ராக்டர் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு மேலே இந்த சென்டர் பாயிண்ட் வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த லைனுக்கு மேலே இந்த பேஸ் லைன் வந்து வரணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வச்சுக்கிட்டு இங்கே 90 டிகிரிக்கு கரெக்டாக மார்க் பண்ணிக்கணும். ஸோ மார்க் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்டையும் இந்த 90 டிகிரிக்கு ஒரு பாயிண்ட் வச்சோம் பார்த்தீங்களா, இந்த 2 பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணிடணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நேம் கொடுக்கணும். ஸோ இங்கே நமக்கு சென்டராக என்ன இருக்குது, ஏ தானே இருக்குது. ஸோ ஏல தான் நமக்கு ஆங்கிள் வரணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல ஏ போடுங்க. இது வந்து 90 டிகிரி நம்ம மார்க் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல வந்து நம்ம எஸ்ன்னு எழுதிக்கலாம். இல்லைனா இந்த இடத்துல வந்து என் எழுதிக்கலாம். இல்லைனா வந்து இங்கே கூட என் எழுதிக்கலாம், இங்கே கூட எஸ் எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ NAS அப்படின்ற ஒரு ஆங்கிள் நம்ம ட்ரா பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் ஆங்கிள் BIG ஈக்குவல் டு 35 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேஸ் லைன் வந்து நம்ம ஒரு லைன் வரைஞ்சிக்கணும். நெக்ஸ்ட் அதில் ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு மேலே நமக்கு இந்த சென்டர் பாயிண்ட் வர்ற மாதிரி வச்சுக்கணும். அதோட லைன் வந்து பேஸ் லைனுக்கு மேலே நமக்கு கரெக்டாக வந்து இருக்கணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வச்சுக்கிட்டு 35 டிகிரி அப்படின்றது நமக்கு என்னது, அக்யூட் ஆங்கிள். ஓகேவா? ஸோ குறுகலாக வரணும். நமக்கு இங்கேயும் ஒரு 35 டிகிரி இருக்கும். ஸோ அதை நம்ம போட்டோம் அப்படின்னா அது வந்து ஆங்கிள் எப்படி இருக்கும்னா விரிஞ்சு வரும். ஓகேவா? நமக்கு எப்படி இருக்கணும், குறுகலாக இருக்கணும். 90 டிகிரிக்கு கம்மியாக தானே இருக்குது. ஸோ குறுகலாக இருக்கணும். ஸோ இங்கே இருக்கிற 35 தான் எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ 30க்கும் 40க்கும் நடுவில் ஒரு பிக் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தான் வந்து 35. ஓகேவா? ஸோ பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பாயிண்ட்டையும் இதையும் நம்ம என்ன பண்ணணும், ஜாயின் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ இப்போ ஜாயின் பண்ணிட்டோமா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நேம் கொடுக்கணும். நடுவில் நமக்கு என்ன இருக்குது பாருங்க, ஐ இருக்குது. ஸோ ஐயில் தான் வந்து நமக்கு ஆங்கிள் வரணும். ஓகேவா? ஸோ இது வந்து ஐ, இது வந்து பி, இது வந்து ஜி. ஓகேவா? ஸோ ஐ நமக்கு எத்தனை டிகிரி, 35 டிகிரி. இப்போ BIG அப்படின்ற ஒரு ஆங்கிள் நம்ம ட்ரா பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் SMC ஈக்குவல் டு 145 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு லைன் வரைஞ்சிப்போமா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த லைனுக்கு மேலே ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த சென்டர் பாயிண்ட் வந்து அந்த பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த பேஸ் லைன் வந்து கீழே நம்ம வரைஞ்சோம் பார்த்தீங்களா, அந்த லைனுக்கு மேலே நமக்கு இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 145 டிகிரி அப்படின்றது அப்டியூஸ் ஆங்கிள், விரிஞ்சு வரணும். ஸோ இது 145ங்கிறது 140க்கும் 150க்கும் நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து 145. ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட்டையும் நம்ம என்ன பண்ணணும், ஜாயின் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த இடம் தான் வந்து என்னது, 145 டிகிரி. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம நேம் கொடுக்கணும். இங்கே SMCன்னு கொடுத்துருக்காங்க. M தான் வந்து சென்டராக இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து ஆங்கிள் வரணும். ஓகேவா? ஸோ M அப்படின்ற இடத்துல ஆங்கிள் வரணும். இங்கே S எழுதிக்கோங்க, இங்கே C எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ SMC அப்படின்ற ஒரு ஆங்கிள் நம்ம வரைஞ்சிட்டோம். நெக்ஸ்ட் 9th கொஸ்டின் ஐடென்டிஃபை த டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ் சோன் பை த ஹேண்ட்ஸ் ஆஃப் த கிவன் கிளாக்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒரு 5 சப்டிவிஷனில் நமக்கு கிளாக் கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த கிளாக்ல இருக்கிற ஹேண்ட்ஸ் வந்து அப்டியூஸ் ஆங்கிளாக இருக்கா, இல்லைனா வந்து ஜீரோ ஆங்கிளாக இருக்கா, இல்லைனா வந்து ஸ்ட்ரைட் ஆங்கிளாக இருக்கா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க, நமக்கு இங்கே பிக் ஹேண்ட் வந்து நமக்கு 9ல் கொடுத்துருக்காங்க, ஸ்மால் ஹேண்ட் வந்து நமக்கு 4ல் இருக்குது. ஓகேவா? ஸோ இதை பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்குது, இது வந்து விரிஞ்சு இருக்குது. இந்த இடம் எப்படி இருக்குது, விரிஞ்சு இருக்கு. ஸோ வந்து இது என்னது, 90 டிகிரியை விட நமக்கு கண்டிப்பாக இது அதிகமாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அப்டியூஸ் ஆங்கிள். ஓகேவா? ஸோ புக்கில் இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க, ஸ்மால் ஹேண்டும் பிக் ஹேண்டும் நமக்கு ஒரே இடத்துல இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருந்தால் நமக்கு அது ஜீரோ ஆங்கிள். ஓகேவா? நான் ஆல்ரெடி வந்து இன்ட்ரோடக்ஷனில் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ AB அப்படின்ற லைனுக்கு மேலேயே இந்த C அப்படின்ற லைனும் வந்துச்சு அப்படின்னா அது என்னது, ஜீரோ ஆங்கிள். ஸோ 2 லைனும் நமக்கு ஒரே இதில் இடத்துல இருந்துச்சுன்னா அது ஜீரோ ஆங்கிள். ஓகேவா? நெக்ஸ்ட் 3 ஆப்ஷன் 3 பாருங்க. ஸோ பிக் ஹேண்ட் வந்து நமக்கு 12ல் கொடுத்துருக்காங்க, ஸ்மால் ஹேண்ட் வந்து நமக்கு 6ல் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நமக்கு இது பார்க்கறதுக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைனாக இருக்குது. இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரைட் லைனாக இருந்துச்சு அப்படின்னா வந்து அது ஸ்ட்ரைட் ஆங்கிள் 180 டிகிரியாக தான் இருக்கும். ஓகேவா? ஸ்ட்ரைட் ஆங்கிள். நெக்ஸ்ட் 4th சப்டிவிஷன் பாருங்க, இங்கே நமக்கு ஹவர் ஹேண்ட் வந்து நமக்கு 12ல் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? மினிட் ஹேண்ட் வந்து நமக்கு 2ல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடம் நமக்கு குறுகலாக இருக்குது. ஸோ குறுகலாக இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து அக்யூட் ஆங்கிள். ஓகேவா? ஸோ அக்யூட் ஆங்கிள்னு எழுதிக்கணும். நெக்ஸ்ட் 5th சப்டிவிஷன் பாருங்க, இந்த ஸ்மால் ஹேண்டு, இது பிக் ஹேண்ட். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம ஹவர் ஹேண்டுன்னு சொல்லுவோம், இது வந்து நம்ம மினிட் ஹேண்டுன்னு சொல்லுவோம். ஸோ இது நமக்கு L ஷேப்பில் இருக்குது. ஸோ அந்த L ஷேப்பில் இருந்துச்சு அப்படின்னா இது கண்டிப்பாக வந்து 90 டிகிரியாக இருக்கும். 90 டிகிரி அப்படின்னா இது வந்து ரைட் ஆங்கிள். ஓகேவா?
நெக்ஸ்ட் 10th கொஸ்டின் ஃபைண்ட் த சப்ளிமெண்ட்ரி காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் இன் ஈச் கேஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சப்ளிமெண்ட்ரி அப்படின்னா ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணும்போது நமக்கு 180 டிகிரி இருக்கணும். ஓகேவா? ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்னா வந்து ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணும்போது நமக்கு 90 டிகிரி இருக்கணும். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம இந்த ஆங்கிளை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க, நமக்கு ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்களா? ஸோ ஏபிடி இந்த ஆங்கிள் நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ எந்த ஆங்கிள் கொடுத்துருக்காங்க? டிபிசி அப்படின்னு நமக்கு இங்கே 25 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபுல் ஆங்கிளையும் பாருங்களேன், நமக்கு இது வந்து என்னது 180 டிகிரி. ஓகேவா? ஸோ இந்த ஃபுல் ஆங்கிள் என்னது நமக்கு இது ஒரு 180 டிகிரி. ஏன்னா இந்த ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துருக்காங்களா? ஸோ இது 180 டிகிரி. ஓகே, ஸோ எப்படி கண்டுபிடிக்கணும் பாருங்க. ஆங்கிள் டிபிசி டிபிசி பிளஸ் டிபிஏ டிபிஏ ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ இந்த டோட்டல் ஆங்கிள் எவ்வளவு நமக்கு 180 டிகிரி. அதில் நமக்கு ஆங்கிள் டிபிசி நமக்கு தெரியும் இல்லையா? எவ்வளவு இங்கே 25 டிகிரி கொடுத்துருக்காங்களா? ஸோ அந்த 25 டிகிரி போட்டுக்கோங்க. ப்ளஸ் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டிபிஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த டிபிஏவை நம்ம அப்படியே எழுதிப்போம் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ நெக்ஸ்ட் கண்டுபிடிக்க வேண்டிய இந்த டிபிஏவை நம்ம இங்கே அப்படியே வச்சுப்போம். இந்த 180 டிகிரி 25 டிகிரி நமக்கு ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது நமக்கு -25 மாறிடும். ஓகேவா? ஸோ இப்போ 180லேருந்து 25 நம்ம என்ன பண்ணணும்? சப்ராக்ட் பண்ணணும். 0லேருந்து 5 போகாது. ஸோ பக்கத்துலேருந்து ஒன்று பாரோ பண்ணுறோம். இங்கே 7 ஆகிடும், இங்கே 10 ஆகிடும். 10லேருந்து 5 சப்ராக்ட் பண்ணால் 5, 7லேருந்து 2 சப்ராக்ட் பண்ணால் 5, இங்கே 1 அப்படியே வந்துடும். ஓகேவா? ஸோ 155 டிகிரி அதுதான் வந்து டிபிஏ ஆங்கிள். டிபியோட ஆங்கிள் வந்து நமக்கு 155 டிகிரி வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம 155 டிகிரின்னு எடுத்து எழுதிடணும். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் நமக்கு ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்களா? ஸோ இது நமக்கு பார்க்கும்போதே தெரியுது இது வந்து எல் ஷேப்ல இருக்கு. ஸோ இது கண்டிப்பாக வந்து 90 டிகிரி தான் இருக்கும். ஸோ 90 டிகிரி அப்படின்னா இந்த ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணால் நமக்கு 90 டிகிரி வரும். ஓகேவா? ஸோ அப்போ இது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். ஸோ பாருங்க, நமக்கு இந்த இடம் கொடுத்துருக்காங்க. சிபிடி வந்து நமக்கு 30 டிகிரி கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? டிபிஏ இந்த இடத்துல உள்ள ஆங்கிள் நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ டோட்டல் ஆங்கிள் டோட்டலாக வந்து இந்த ஆங்கிளோட வேல்யூ எவ்வளவு? நமக்கு 90 டிகிரி. ஓகேவா? ஸோ எப்படி எடுத்து எழுதணும் பாருங்க. ஆங்கிள் சிபிடி பிளஸ் ஆங்கிள் டிபிஏ ஈக்குவல் டு 90 டிகிரி. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு ஆங்கிளும் டோட்டலாக சேர்ந்து நமக்கு 90 டிகிரி. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, ஆங்கிள் சிபிடியோட வேல்யூ நமக்கு தெரியும் இல்லையா? 30 டிகிரின்னு. ஸோ அதை இங்கே அப்படியே எழுதிப்போம். பிளஸ் இங்கே ஆங்கிள் டிபிஏவோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதை நம்ம அப்படியே வச்சுப்போம். ஓகேவா? ஈக்குவல் டு 90 டிகிரி. ஓகேவா? ஸோ இந்த கண்டுபிடிக்க வேண்டிய இந்த ஆங்கிள் டிபிஏவை நம்ம அப்படியே எழுதிப்போம். ஈக்குவல் டு 90 டிகிரி அப்படியே எழுதிக்கிறோம். இங்கே இருக்கிற ப்ளஸ் 30 டிகிரி வந்து நமக்கு ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது நமக்கு -30 டிகிரியாக மாறிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆங்கிள் டிபிஏ ஈக்குவல் டு 90லேருந்து 30 சப்ராக்ட் பண்ணுவோமா? ஸோ சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 60 டிகிரி வரும். ஓகேவா? இப்போ இந்த ஆங்கிள் டிபிஏவோட வேல்யூ எவ்வளவு? 60 டிகிரி. நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க, இதுவும் நமக்கு எல் ஷேப்ல தான் கொடுத்துருக்காங்களா? ஸோ இப்போ இதோட டோட்டல் ஆங்கிள் நமக்கு எப்படி இருக்கும்? 90 டிகிரியா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ எந்த ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணால் நமக்கு 90 டிகிரி வரும்? இந்த டிபிசி இந்த ஆங்கிளையும் அதே மாதிரி இந்த டிபிஏ இந்த ஆங்கிளையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 90 டிகிரி வரும். அதில் நமக்கு ஒரு ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க. டிபிசியோட வேல்யூ வந்து நமக்கு 46 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிற ஏடிபி இல்லைனா வந்து டிபிஏ இதோட வேல்யூ நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்படி எடுத்து எழுதணும் பாருங்க. ஆங்கிள் டிபிசி பிளஸ் ஆங்கிள் டிபிஏ ஈக்குவல் டு ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு 90 டிகிரி வரும். ஓகேவா? ஸோ ஆங்கிள் டிபிசியோட வேல்யூ நமக்கு கொடுத்துருக்காங்க 46 டிகிரி பிளஸ் ஆங்கிள் டிபிஏவோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஆங்கிள் டிபிஏவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதை அப்படியே வச்சுப்போம் ஈக்குவல் டு 90 டிகிரி. ஓகேவா? ஸோ கண்டுபிடிக்க வேண்டிய இந்த ஆங்கிள் டிபிஏ நம்ம அப்படியே வச்சுப்போம் ஈக்குவல் டு 90 டிகிரி நம்ம அப்படியே எழுதிக்கிறோம். இங்கே ப்ளஸ் 46 டிகிரி நமக்கு ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது -46 மாறிடும். ஓகேவா? ஸோ இப்போ ஆங்கிள் டிபிஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 90லேருந்து 46 சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே 0 இருக்கா? ஸோ இங்கேருந்து ஒன்று பாரோ பண்ணணும். இங்கே 8 ஆகிடும், இங்கே 10 வந்துடும். 10லேருந்து 6 சப்ராக்ட் பண்ணால் 4, அதே மாதிரி 8லேருந்து 4 சப்ராக்ட் பண்ணால் 4. ஸோ 44 டிகிரி நமக்கு இருக்குது. ஸோ அதுதான் வந்து இந்த ஆங்கிள் டிபிஏவோட வேல்யூ. ஓகேவா? ஸோ இங்கே 44 டிகிரின்னு எடுத்து எழுதிடணும். நெக்ஸ்ட் ஃபோர்த்து சப்டிவிஷன்
நமக்கு ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்களா? ஸோ இந்த ஃபிகர்ல நமக்கு எங்க ஆங்கிள் கொடுத்துருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. இந்த இடத்துல ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, 67 டிகிரி ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல உள்ள ஆங்கிள் நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டையும் ஃபுல்லா ஜாயின் பண்ணி பாருங்களேன். இது என்னது நமக்கு? இது ஃபுல்லா நமக்கு எப்படி இருக்கும்? 180 டிகிரி. அப்ப இது ஒரு ஸ்ட்ரைட் லைன். இந்த டிஇ அப்படின்றது ஒரு ஸ்ட்ரைட் லைன். அதுல நமக்கு பில நமக்கு ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு சப்ளிமெண்டரி ஆங்கிள். நமக்கு வந்து ஒரு ஹாஃப் கொடுத்துருக்காங்க, இன்னொரு ஹாஃப் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ எப்படி எடுத்து எழுதுறோம் பாருங்க. ஆங்கிள் டிபிசி, ஆங்கிள் டிபிசி பிளஸ் ஆங்கிள் சிபிஇ, ஆங்கிள் சிபிஇ. இந்த ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணா நமக்கு 180 டிகிரி இருக்கு. ஓகேவா? ஏன்னா பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியுது இல்லையா? இந்த டிபிசியையும் அதே மாதிரி இந்த சிபிஇ எடுத்து பாருங்க. இந்த டோட்டல் இந்த டிகிரி வந்து நமக்கு 180 டிகிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதுல நமக்கு இந்த டிபிசி இதோட வேல்யூ நமக்கு கொடுத்துருக்காங்க 67 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. எடுத்து எழுதிக்கணும். ஸோ கண்டுபிடிக்க வேண்டிய இந்த சிபிஇயை நம்ம அப்படியே எழுதிக்கிறோம், ஈக்குவல் டு 180 டிகிரி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, கண்டுபிடிக்க வேண்டிய இந்த ஆங்கிள் சிபிஇயை நம்ம அப்படி எழுதிக்கிறோம், ஈக்குவல் டு 180 டிகிரி. இந்த பிளஸ் 67 டிகிரி நமக்கு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது நமக்கு -67 டிகிரியா மாறிடும். ஓகேவா? 80 டிகிரிலேருந்து இந்த 67 டிகிரியை நம்ம சப்ராக்ட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ 180லேருந்து 67 சப்ராக்ட் பண்ணுவோமா? இங்கே 0 இருக்கு. ஸோ இங்கேருந்து நம்ம ஒன்று பாரோ பண்றோம். இங்கே 10 ஆயிடும். 10லேருந்து 7 சப்ராக்ட் பண்ணா 3, 7லேருந்து 6 சப்ராக்ட் பண்ணா 1. இந்த 1 நமக்கு அப்படி வந்துடும். ஓகேவா? ஸோ ஆங்கிள் சிபிஇயோட வேல்யூ நமக்கு எவ்வளவு? 113 டிகிரி. 113 டிகிரி. ஸோ எடுத்து எழுதுவோமா? 113 டிகிரி தான் வந்து இதோட ஆங்கிள். நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ். அதுல 11th கொஸ்டின் பாருங்க. in this figure which is not the correct way of naming an angle னு கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஃபிகருக்கு வந்து நேம் கொடுத்திருக்காங்க. இங்க ஆப்ஷன் ABCDல நமக்கு நேம் கொடுத்திருக்காங்க. இதுல எந்த நேம் வந்து நமக்கு கரெக்டா இல்ல அப்படின்னு நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நமக்கு எந்த இடத்துல நமக்கு ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு? எது வந்து வெர்டெக்ஸ்? இது Y தான் வெர்டெக்ஸ். ஸோ அந்த இடத்துல நமக்கு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். ஸோ இன்னும் ஒன்று எழுதுனா நமக்கு இந்த ஆங்கிள் ஒய்ன்னு எழுதுனா கரெக்ட். ஓகேவா? ஸோ இல்லைனா வந்து XYZ அப்படின்னு எழுதும்போது இந்த ஆங்கிள் இந்த ஒய் இருக்கிற இடம் தான் வந்து நமக்கு சென்டரா வரணும். ஸோ இந்த ஆப்ஷன் ஏ பாருங்க, நமக்கு ஆங்கிள் ஒய்ன்னு எழுதிருக்காங்க. ஸோ இது வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பி பாருங்களேன், ZXYன்னு எழுதிருக்காங்க. ZXYன்னு எழுதிருக்காங்க. ஸோ எக்ஸ்ல வந்து ஆங்கிள் நடுவில் என்ன இருக்கு? எக்ஸ் இருக்கு. ஸோ எக்ஸ்ல வந்து ஆங்கிள் ஃபார்ம் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு தப்பா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஆப்ஷன் சி பாருங்க, ZYX நடுவில் என்ன இருக்கு? ஒய். ஸோ ஆங்கிள் வந்து நமக்கு கரெக்டா ஒய்ல தான் இருக்கு. ஸோ இந்த ஆப்ஷனும் நமக்கு கரெக்ட் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க ஆப்ஷன் டி பாருங்க, XYZ நடுவில் என்ன இருக்கு? Y இருக்கு. ஸோ Y தான் நமக்கு ஆங்கிளா ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுவும் நமக்கு கரெக்ட் தான். நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? விச் இஸ் நாட் த கரெக்ட் வேன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஆப்ஷன் பில உள்ள ஆன்சர் தான் வந்து தப்பா இருக்கு. ஸோ அதான் நமக்கு இங்க ஆன்சரா வரும். நெக்ஸ்ட் 12th கொஸ்டின் பாருங்க. இன் திஸ் ஃபிகர் angle AYZ equal to 45 டிகிரி. angle AYZ ஓட வேல்யூ ஆங்கிள் வந்து 45 டிகிரி கொடுத்துருக்காங்க. if point A is shifted to point B. இப்போ இந்த பாயிண்ட் A வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகி Bக்கு போகும்போது then the measure of angle BYZ is dash கேட்டிருக்காங்க. ஸோ இந்த BY இந்த A பாயிண்ட் வந்து Bக்கு ஷிஃப்ட் ஆனா இந்த BYZ ஓட ஆங்கிள் நமக்கு எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ பாயிண்ட் வந்து ஷிஃப்ட் ஆயிருக்கு. நமக்கு ஒரே ரேல தான் நமக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கு. வந்து ரேவோட சைஸ் வந்து இந்த மாதிரி நமக்கு மாறலை. ஓகேவா? ஸோ நமக்கு ஒரே ரேல தான் என்ன இருக்கு? பாயிண்ட் மட்டும் ஷிஃப்ட் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பா ஆங்கிள் BYZ நமக்கு அதே சேம் 45 டிகிரியா தான் இருக்கும். இது ஆப்ஷன் பில கொடுத்துருக்காங்க. எக்ஸசைஸ் 4.2 ஃபுல்லாக நம்ம முடிச்சிட்டோம். இந்த சம் எல்லாத்தையும் நீங்கள் நோட்டில் செஞ்சு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ எதனா டவுட் இருந்தால் கமெண்ட்டில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள். என்னோட அடுத்தடுத்த வீடியோஸை நீங்கள் பார்க்குறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.